எல்லாருக்கும் வணக்கம். டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து நான் உங்கள் இந்துமதி பேசுகிறேன். இன்றைக்கி நான் மோமோஸ் செய்யலாம்னு நினச்சிருக்கேன். அந்த மோமோஸ்க்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸ் 150 கிராம் கோஸை அதுவும் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் 50 கிராம் அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை நல்லா துருவி மெலிசாக வச்சுருக்கேன், அதுவும் 150 கிராம். பட்டாணி சும்மா 50 கிராம் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மைதா நம்ம நல்லா லைட்டாக ஒரு வறுவல் வறுத்துட்டு அதை எடுத்து கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. எடுத்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இது நான் பிசைஞ்சு வச்சு 1.5 மணி நேரம் ஆகுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. செஞ்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா தேவைக்கேற்ப அதை காயெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்காக தான் இது. கடுகு எண்ணெய் ஊற்றிக்க, நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. கடுகு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா காயணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த எண்ணெய் வாசனை வந்துகிட்டே இருக்கும். நல்லா காஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டு நல்லா பொரிச்சிக்கிறேன். இதுவுமே ஒன்று ஒன்றா அப்படியே தள்ளி விட்டுடலாம். எல்லா காயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ், கோஸ் எல்லாத்தையுமே தள்ளிட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சால்ட்டு எல்லா காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் எப்போயுமே இதுக்கெல்லாம் சால்ட் மட்டும்தான் போடணும், கல் உப்பு போடாதீங்க. பிடிச்சிங்க. வதங்கின உடனே நான் காட்ட மறந்துட்டேன். சாஸ் ஒரு டீஸ்பூன் சாஸ், ரெட் சில்லி சாஸ் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட வேண்டாம். இதுக்கு சட்னி ரெடி பண்ணணும். அந்த சட்னிக்கு என்னென்ன போடுறோன்றது காமிக்கிறோம் உங்களுக்கு. டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இந்த மாவை இதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். போட்டுட்டு அதை நீங்கள் திரட்டிட்டு அந்த இதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி நான் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சின்னதாகவே உருட்டிக்கோங்க. ரொம்ப திக்கு ஆட் பண்ணிடாதீங்க, மெலிசாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வரும். இருங்க, பூர்ணம் வச்சு காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மடித்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி அடக்கிட்டு இப்படி முதல்ல ஒரு 4 ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இதை அழுத்திடுங்க. இப்படி கூட பண்ணலாம். பண்ணிட்டு முடிச்சுட்டு இப்படி பண்ணலாம். நம்ம இஷ்டம் தாங்க இதெல்லாம் பண்ணுறது, அதனால் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நான் ஆவியில் வைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி நல்லாவே சூடாகிடுச்சிங்க. சூடான உடனே இந்த காஷ்மீரி மிளகாய் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நாங்கள் 6 பேர் இருக்கிறோன்றதுனால கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தக்காளி அப்படியே முழுசாகவே போட்டுட்டு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரே ஒரு தட்டு வைங்க. வச்சுட்டு ஒரு துணி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல், பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். அது துணி வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியாக வைங்க, எல்லாம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்க, தோல்லாம் நல்லா உரியுது. அதே மாதிரி மிளகாயும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு கூட உப்பு போட்டு அரைச்சி காமிக்கிறேன். தாளிக்கும் போது உங்களுக்கு காமிச்சு விட்றேன். ஓகேங்களா? வச்சுட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை ஊற்றிக்கோங்க. இதில் தக்காளி, மிளகாய், உப்பு 3மே போட்டு அரைச்சிருக்கோம். அதை போட்டுக்க. எண்ணெயில் கொஞ்சமாக சாஸ் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் சர்க்கரை, அவ்வளோதாங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு மோமோஸ். 2மே சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 2வது இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சுட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய்.